ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் whose sum and product of intercepts are 1 and -6. ஓகேங்களா? sum of the intercepts are 1 and product of intercepts are -6. அதுதான் அவன் கொடுத்துருக்கான். அதுக்கான ஈக்குவேஷனுக்கான லைன் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்தா நம்ம அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா, x/a + y/b = 1. இதுதான் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டால் எழுதக்கூடியது. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் sum of the intercepts are a plus b equal to 1 and product of the intercepts are எவ்வளவு -6 இவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து தான் நம்ம டேட்டாவை எடுத்து இங்கே போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a plus b equal to 1 அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், அதாவது இங்கே இடத்துல a plus b equal to 1ன்றப்ப bயை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா a இந்த சைடு வந்து 1 - a. ஸோ ஏன்றதை ஏவாவும் பின்றதை 1 - ஏவாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றப்ப ஏபி ஈக்குவல் டு -6ன்றப்ப ஏ பிக்கு பதிலாக 1 - a ஈக்குவல் டு -6 எழுதலாமா? ஸோ ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். a × 1 a, a × a -a² ஈக்குவல் டு -6. ஸோ இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போனால் a² - a -6 ஈக்குவல் டு 0 எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணேன் அப்படின்னா ஏவோக்கான டேட்டா கிடைக்கும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் -6, அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -1. எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் 3யும் மல்டிபிள் பண்ணால் 6 வரும், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1 வரும். ஓகேங்களா? பட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் மைனஸில் இருக்கும்போது ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் கன்ஃபார்ம் வந்திருக்க ஆன்சர் ஆட் பண்ணும்போது -1 வந்திருக்குன்னா பெரிய நம்பர் தான் மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ இங்கே இருக்கக்கூடிய +2 இன்ட்டு ஏ இங்கே இருக்கக்கூடிய -3 ஈக்குவல் டு 0 அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ a + 2 = 0 ஆர் a - 3 = 0. ஸோ a = +2 இந்த சைடு வந்து -2 அல்லது a = -2 இந்த சைடு வந்து +3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ a = -2, a = 3. ஸோ இந்த வேல்யூ ரெண்டையுமே எதில் போடுறேன், இந்த ஈக்குவேஷனில் போய், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்கன்னா sub a = -3, a = 3 in செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் போடும்போது என்னது b = 1 - a. ஸோ இதுக்கும் b = 1 - a. அப்போ a = 1 - -2, 1 - into -+2, b = 3. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போடும்போது b = 1 - aக்கு பதிலாக 3 போட்டோன்னா 1 - 3 -. ஸோ a = -2ன்றப்ப b = 3, a = 3ன்றப்ப b = -2. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ அவன் கேட்டிருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் இந்த டேட்டாவை போடுறேன். sub a = -2, b = 3 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி இங்கே a = 3, b = -2 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை போட்டேன்னா x/aக்கு பதிலாக -2, y/3 = 1. ஸோ அதே இது இந்த சைடு போட்டேன்னா x/3 + y/-2 = 1. ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். இது 2, இது 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3x, இந்த 2 இந்த சைடு வரும், -2y டிவைடட் பை -6 = 1. ஓகேங்களா? -2 × 3 -2 × y -2y 3 × y 3x. ஸோ அப்போ 3x - 2y -6 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது 1 × -6 -6. இதுதான் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டேட்டா இருக்குது. இந்த பக்கம் பண்ணிங்கன்னா -2x 3 × y 3y டிவைடட் பை -6 = 1. அப்போ -2x + 3y = -6. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து சைனாக மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸில் வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -× -+, -× +, -3y = 6.
ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனுமே ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் யூசிங் த இன்டர்செப்ட் ஆஃப் சம் ஆஃப் த இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 1 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு -6 அப்படின்ற கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இவ்வளோதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சம்மை இன்னொரு தடவை சொல்கிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து இன்டர்செப்ட் கொடுத்துட்டு லைனுக்கான ஈக்குவேஷன் கேட்டால் இதுதான் ஃபார்முலா x/a + y/b = 1 அப்படின்ட்டு அவன் கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 இன்டர்செப்டையும் ஆட் பண்ணால் சம் ஆஃப் த இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டான். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு -6ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் எடுக்கிறேன். a + b = 1னா பியை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போகும்போது -a. ஓகேங்களா? அப்போ பி இருக்க இடத்துல -1 - ஏன்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாலேயே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுலேயே கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன், ஏபி கூட -6னா ஏக்கு ஏ, பிக்கு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ போடுங்க. 1 - a = -6. ஸோ ஏவை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா a × 1 a மைனஸ் a × a ஸ்கொயர் ஈக்குவல் டு -6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பவர் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம எப்போவுமே ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டாக எழுதுவோம். அதனால் இதை தான் ஃபஸ்ட்டாக எழுத போகிறேன். அதனால் இது மைனஸில் இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ -a² அந்த சைடு வரும்போது +a², ப்ளஸ் ஏ அந்த சைடு வரும்போது -a. அந்த சைடு தான் -6 இருக்குது, அப்படியே இருக்குது. ஈக்குவல் டு இது ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சுன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பண்ணா -6, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -1. ஸோ 2 × -3 மல்டிபிள் பண்ணால் -6, 2 -3 ஆட் பண்ணால் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2ன்றதை நான் a + 2ன்னு -3ஐ a - 3 = 0ன்னு எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 அப்படின்னா ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருக்கணும். அந்த கான்செப்டில் a + 2 = 0 ஆர் a - 3 = 0. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர் போட்டால் கூட பெஸ்ட்டு தான். ஸோ a + 2ன்றப்ப இந்த 2 வந்து ஈக்குவல் அந்த சைடு வரும்போது -2, இந்த -3 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது +3. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் b = 1 - a. அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏக்கு மேலே -2 தானே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, 1 + 2 3ன்னு வரும். இப்போ a = 3ன்றதை நான் இந்த ஈக்குவேஷனை போட்டேன் அப்படின்னா b = 1 மைனஸ் ஏக்கு மேலே 3 போட்டிங்கன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன். ஸோ அப்போ a = -2, b = 3ன்னு ஒரு பேர் கிடைக்கிது. a = 3, b = -2ன்னு ஒரு பேர் கிடைக்கிது. ரெண்டையுமே நான் அந்த இன்டர்செப்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா ஃபஸ்ட்டில் ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கான டேட்டா, பிக்கான டேட்டா. இது இங்கே இருக்க ஏக்கான பிக்கான டேட்டாவை போட்டு பார்க்குறேன். ஸோ கீழே இங்கே -2, 3 இருக்குன்றதுனால எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவேன். எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பட் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 எங்கேயும் 2 எங்கேயும் போட்டேன்னா 3 × x 3x, -2 × y -2y. அடுத்து இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் அப்படியே எழுதுகிறேன். -2 × 3 -6 ஈக்குவல் டு 1. சப்போஸ் இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா அந்த கீழே இந்த டினாமினேட்டர் நான் எழுதுன்ற அவசியமே கிடையாது. நம்பர் இருக்கிறதுனால தான் டினாமினேட்டர் எழுதுகிறேன். ஓகேங்களா? 0 இருந்துச்சுன்னா 0 × சம்திங் 0ன்ற கான்செப்டில் இது 0 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த பக்கம் -6. ஓகேங்களா? ஸோ 3x - 2y = -6. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3 இந்த பக்கமும் 2 இந்த பக்கமும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -2 × x -2x + 3 × y 3y / 2 × 3 -6. ஸோ -6 நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் இந்த ஃபார்முலா எப்படி வரும்? எனக்கு எக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவில் வரணுன்றனால மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸை மைனஸாகவும் மாற்றி விட்டுறேன். அதாவது சிம்பிளாக மல்டிபிள் பை -1 அப்படின்னு சொல்லலாம். ஏன் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாகவும் மாறும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.